விட்டாச்சு. உழவு மாடு, உரம், பூச்சி மருந்து எல்லாம் வாங்க இது போதும்ல? நீங்க நல்லா இருக்கணும். பொம்பளை கிட்ட சுழுவா பணம் வாங்கிட்டு நினைச்சுக்காதீங்க. எல்லாம் கை மாத்த தான் குடுக்குறேன். ஒரு நாள் திருப்பி கொடுக்கணும். என்ன? கொடுத்துறேன் தாயி. நமக்கு ஒரு பம்பு செட்டு போடணும். பணமா? பணமெல்லாம் இந்த பத்திரமா பைக்குள்ள வச்சிருக்கேன்ல. கரண்ட் கம்பி எடுக்கணும். அதான் எங்கிட்ட எலக்ட்ரிசிட்டி போர்டு, ஈபி. அதான் ஈபி. அவர் எங்கிட்ட இருக்காரு? ஐயோ வீரையா, உங்க சர்வே நம்பரு, இடம், நிலம் இதெல்லாம் வேறமா எனக்கு எழுதி கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு எழுதி போட்டு உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன். சரியா? வேற ஒண்ணும் இல்லைங்களே? வேற ஒண்ணும் இல்லைங்க. கும்பிடுங்க. எனக்கும் ஒரு குறை இருக்குதுங்க. அதை கேட்டு அம்மா தானுங்க பைசல் பண்ணணும். சொல்லுங்க வக்கீல் சார். ஒண்ணும் இல்லைங்க, என் வக்கீல் வேலை அப்படியே போட்டு இந்த கிராமத்துக்கு வந்துட்டேனுங்க. இங்க வந்தா என் முறை பொண்ணு இல்லைங்க, அதான் அந்த நட்டையா கொக்கு மாதிரி இருக்குமே, அதையும் கூட ஊருக்கு வர மாட்டேன் நலம் பிடிக்குதுங்க. அத தலையில நல்லா குட்டி குட்டி காதெல்லாம் திருக்கி அம்மா தானுங்க அனுப்பி வைக்கணும். என்ன முறைக்கிறீங்க? ஊர்க்காரங்க கேட்டது கூட செய்யலன்னா அப்புறம் நீங்க என்ன பெரிய மச்சி ஊட்டி சின்னம்மா? போய் குட்டி அனுப்புங்க. கொஞ்சம் இருங்க, இப்ப வந்துடுறேன். அட வாடி எங்க கிழங்க, எங்க காப்பத்த முக்கா தொட்டு வாடி, அட வாடி. இந்தாங்க உங்க குட்டி, கூட்டு போங்க, தாராளமா கூட்டு போங்க. அடடா என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். எனக்கு இந்த பாட்டி வேணாம், வயசு பத்தாது. இந்த பாட்டியை கூட்டு. எப்படி இருக்கு? பொண்ணுக்கு தலைப்பிரசவம் ரொம்ப கஷ்டப்படுதுமா. செவிலிக்கு எத்தனை பிரசவம் பார்த்திருக்கு, பயப்படாத. வணக்கம்மா. 2 தடவை வாந்தி எடுத்துருச்சு, கொடை உடைஞ்சிருச்சுங்க. என்ன சொல்ற நீ? கொடி கழுத்தை சுத்திடுச்சு. உள்ளே காப்பாத்துறதா தாயை காப்பாத்துறதா? என்னதான் சொல்ற நீ? என் கையில எதுவும் இல்ல தாயி. என்ன முதல்ல சொல்லக்கூடாது. ஆஸ்பத்திரி கூட்டு போலாம், தூக்கி போங்க. இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? அம்மா நீங்க அந்த பக்கம் ஓட்டிங்கம்மா, நீங்க நம்ம பிடிங்க, வழிய விடுங்க. ஆத்து வழியா டவுன் சுத்தி போயிடலாம். எல்லாம் விளக்குங்க. பாத்து பாத்து மெதுவா. அம்மா வேண்டாமா, அங்கிட்டு போக முடியாது. ஆலி வாய்க்கால அடைச்சிட்டாங்க. யாருப்பா? அந்த ஊருக்காரங்க வர்ற தோணில அடிச்சு அனுப்புறானுங்க. சந்தைக்கு போக வேண்டிய 4 தோணிங்க நடுத்தண்ணில காத்து கிடக்குதுமா. என்ன இது திடீர்னு? வாய்க்கா அவங்க ஊருக்கு சொந்தமா? நம்ம ஊர் தோணி அங்கிட்டு தாண்டி போய் மீன் பிடிக்க கூடாதான். போனா புடிச்சு வச்சுக்கிறாங்க. ஏதோ வஞ்சம் வச்சு மறிக்கிறாங்க. பொம்பளைங்க அங்கிட்டு போக வேண்டாம். என்ன பேசுறீங்க? உங்களை பிரசவ வேதனையில சாக கிடக்கு. 17 பேர் சுத்தி போனீங்களே, என்ன போய் தோணி எடுங்க முதல்ல. போங்க. வழிய விடுங்க. பாத்து வாங்க. மெதுவா மெதுவா. அம்மா நான் பாத்துக்கிறேன், ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். வருஷமா அந்த வாய்க்கா வழியா தான் போய் மீன் பிடிக்கிறோம். டவுனுக்கு போய் வியாபாரம் செய்யறோம். இப்ப திடீர்னு இப்படி இந்த வழி அடிச்சீங்கன்னா எப்படிங்க? அப்படித்தானே செய்வோம். வாயை மூட்டு போங்கடா. இனி இந்த வழி விட முடியாது சொல்ற விலங்கல. உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போணும். முதல்ல வழிய விடுங்க, அப்புறம் பேசி சச்சரவு எல்லாம் தீர்த்துக்கலாம். எங்க ஊர்க்காரங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டின வாய்க்காலு. வெளியூர்காரங்களா வழி விட மாட்டான். போ. 50 வருஷத்துக்கு முன்னால 2 ஊரும் ஒண்ணா இருந்தப்ப வெட்டின காவா இது. இதுல உங்களுக்கு இருக்கிற பாத்தியம் எங்களுக்கு இருக்கு. சொந்தம் பந்தெல்லாம் அத்து போச்சு போய். உங்க வெளி வேற, எங்க வெளி வேற. திரும்பி போ. பொம்பளை பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கா. ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தணும்னு பாத்துட்டு இருக்கோம். அது உன் கண்ணுக்கு தெரியல? கீழ் ஜாதி குழந்தை பிறந்தா என்ன செத்தா என்ன? வாய பொத்து, நான் கழியும். நீ யாரையா வழிய மறைக்க? இந்த ஆத்த நாங்க சோறு போடுற தெய்வமா மதிக்கிறோம். வானத்துல பெய்யுற மழையும் இந்த ஆத்தையும் நம்பிதான் எங்க பொழப்பே இருக்கு. நாங்க இந்த ஆத்த கடந்து போக யாரோட அனுமதியும் எங்களுக்கு தேவையில்லை. அண்ணா தோணி எடுங்கண்ணே, எடுங்கண்ணே. பொம்பளைங்க நாங்க ஆத்த கடந்து போறோம். உங்களால ஆனதை செஞ்சுக்குங்க. இங்க இருந்து ஒரு தோணி போடாங்க. எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டு போயிருங்க. தோணி நிறுத்தாதீங்க.
இவ்வளவு அவசரப்பட்டு போச்சுன்னா நமக்கெல்லாம் எங்கேயா போச்சு புத்தி? அந்த ஊர் ஆளுங்க என்ன செய்வாங்க தெரிஞ்சு ஏன் எதுக்குறீங்க? அப்பவே சொன்னேன், இருக்கிற இடத்துல இருங்க, கடந்து துள்ளாதீங்கன்னு. இல்லன்னா இங்க ரத்தம் கொட்டுன்னு கேட்டீங்களா? சின்ன பொண்ணை தூண்டி விட்டு பெரிய ஜாதிக்காரங்களை எழுத்தீங்க. இந்த அதிக பிரசங்க தோணி எல்லாம் எரிச்சு ஒருவேளை கஞ்சி கூட நாதி இல்லாம ஆக்கிவிட்டா. அந்த தோணி எதியா? அந்த புள்ள அப்பா வாங்கி கொடுத்தானே, அதை மறந்து விட்டு சின்ன பிள்ளை வைத்துட்டீங்களே. இன்னைக்கு தோணி போனா போகுதுன்னு சொல்றீங்க. ஆளே போயிருந்தா, என் மகன் உசுரே போயிருந்தா யாரு பதில் சொல்லுவாங்க? இந்த சின்ன பிள்ளை பதில் சொல்லிருமா? பாத்தீங்களா, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே புடவை முந்தானில மூக்க தொடச்சுக்கிட்டு கண்ணை கசக்கிற பொம்பளை, இதை நம்பி ஊரே அவ பின்னாடி போன என்ன ஆகும்? என்ன மன்னிச்சிருங்க, என் மேலதான் தப்பு. நான் இப்படி அவசரப்பட்டு கூடாது. தாயி, ஐயாவோட பொண்ணு நீங்க, நீங்க போய் இப்படி என்கிட்ட என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் இருங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். தோணி வழி மறைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டவொடனே ஊரே அங்க ஓடி இருக்கு. அப்ப நீங்க மட்டும் எங்கே நின்னுட்டீங்க? உங்களுக்கு அவ்வளவு அசாதிய தைரியமா? இல்ல அடிதடி நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும்? என்னடா பேசுற? ஊர்ல ஒரு கலவரம் நடந்திருக்கு, ஊர்க்காரங்களா செத்துட்டு இருந்தாங்க. நீ பொட்ட புள்ள மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு எந்த முகத்துல பேச வந்த? பொட்டச்சியை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணையும். தலைமையில தூக்கி வச்சு ஆட நாங்க ஒண்ணும் உன்ன மாதிரி போக்கத்த டவுன் காரணங்க இல்ல, மனசனுங்க. ஏய், ஒரு பொம்பளை தைரியமா போய் அங்க பேசிட்டு வந்திருக்கா. நீ கோழ மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு பொம்பளை தாய்த்தி பேசுறியா? உனக்குலாம் இதுக்கு மீசையும் வேஷ்டியும் போய் சேலையை கட்டிக்க. போயா? என்னடா மரியாதை இல்லாம பேசுற? கால கையை ஒடிச்சிருவேன். விடுங்க. நேத்து பிறந்த பையன் மரியாதை இல்லாம பேசிட்டு போறான். என்னையா பேசின பாத்துன்னு சும்மா இருக்கீங்க? என்னமா இது இங்க வந்து படுத்துக்கிட்டு? ஐயா இருந்த இடத்துல என்ன வச்சா என்னால எப்படிமா முடியும்? ஐயா வாங்கி கொடுத்த தோணி எல்லாம் எனக்கு சுக்கு நூறா போச்சு. அடிச்சு எரிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. அந்த தோணியில தானமா அவங்களோட பொழப்பே இருக்கு. எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போச்சு. என்னமா இது? இல்லம்மா, நான் அவசரப்பட்டு தாண்டி போறதுனால தானமா இதெல்லாம் ஆச்சு. எல்லாம் என்னால தானேமா. இப்ப நீ எந்திரிச்சு என் கூட வா. வா. வாங்கம்மா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாங்கம்மா. 2 உசுரை காப்பாத்துற கையு. நீங்க நல்லா இருக்க பொண்ணாத்தா, அந்த புள்ளைய கொண்டா. கொண்டு வாமா. ஆஸ்பத்திரியில சண்டை போட்டு அழுகிட்டு வந்தோம் அந்த பச்சை மண்ண. நீதான் தாய் தூக்கணும். எனக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுதுமா. ஏமா எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அது உயிரை காப்பாத்திருக்கு இல்லையா? அப்படித்தான் இருக்கும். அப்ப நான் செஞ்சது தப்பு இல்லையா? இல்லடா, உங்க அப்பா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. எங்களுக்கு பணம் காசு ஒண்ணு தேவையில்லை தாயி. உன் பொண்ணு தைரியத்தை கொஞ்சம் கொடுக்க சொல்லு. அதுவும் பொழைச்சுக்கும், இந்த ஊரும் பொழைச்சுக்கும். எவ்வளவு கும்பிட்டுத? மாமா என்ன அங்கனே நின்னுட்டு உள்ள போங்க. நாங்க இங்க இருக்கிறத விட ஊருக்கு போறதுதான் நல்லது. என்ன அத்தை, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமை உங்களுக்கும் இருக்குது இல்ல? உங்களுக்கு என்ன யாரும் ஊருக்கு அனுப்ப தயார் இல்லைங்கிற. அம்மா, அத்தைய உள்ள கூட்டு போங்க. என்னென்னமோ பேசுது. என்ன என்னடி இதெல்லாம்? எங்க கிளம்பிட்ட? வா உள்ள. உங்க அண்ணன் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவியா? என்னால என் புருஷனை முந்தானில முடிஞ்சு வச்சுக்க முடியல. அவர் செய்யறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லவும் பயமா இருக்கு. எங்களால இந்திராவுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. அதான் சீக்கிரமா வாங்கயா. இந்த பக்கம் போ. வாய் மூட்டு சும்மா மாட்டேன். அப்ப மெதுவா போ, பயமா இருக்குல்ல? மாட்டேன். அப்ப நேரா கொண்டு போய் அந்த மரத்துல மூட்டு, 2 பேரும் சாகலாம். ஏன் நிறுத்திட்ட? பெட்ரோல் இல்ல. விளையாடாத தியாகு. வீட்டுல எல்லாரும் பயப்படுவாங்க. என்ன திரும்பி கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. போயிடலாம் தியாகு. போயிடலாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, போயிடலாம். என்ன வார்த்தை? நீ கிட்ட வர வேணாம், கட்டி பிடிக்க வேணாம், முத்தம் கூட கொடுக்க வேணாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே திரும்பி போயிடலாம். ஏய், எங்க போற? குறுக்கு வழியா நான் நடந்தே போய்க்கிறேன். 6 மணி நேரம் நடக்கணும். மரியாதை சொல்லிட்டு பைக்ல போயிடலாம். ஒரு வார்த்தை நில்லு. இருக்கு. ஏய்,
என்ன வார்த்தைன்னு தெரியல? ஓஹோ, நீ சரினா மரமண்ட மக்கு. யாரு மக்கு? ஓ மூஞ்சி பத்தி சொல்ல மாட்டேன். ஏய், மெட்ராஸ்ல போய் கேட்டு பாரு. வயசு பொண்ணுங்க எல்லாம் கியூல நிக்கறாங்க. என் மூச்சு காத்து அவங்க மேல படாதான்னு. தெரியுமா? ஆமா, பெரிய மன்மதன் நினைப்பு. மூஞ்சி பாரு, குண்டு பூசணிக்கா, வெள்ளை பூசணிக்கா. நாம மட்டும் எப்படியா? கண்ணாடியே பார்த்தது இல்ல? சரியான ஒட்டக்கச்சுவீங்க. ஒரு பையன் உன்கிட்ட வர மாட்டான். ஏதோ ஒண்ணும் தெரியாத வயசுல நான் வந்து ஏமாந்துட்டேன். வான்கோழி மூஞ்சி, வான்கோழி மூஞ்சி. வான்கோழி, வான்கோழி. ஆனா உன்னை மன்னிச்சிட்டாங்களா? வக்கீல் படவா, எங்களுக்கு தெரியாம கடத்திட்டு போயிட்ட. ஈபிக்க 1 2 3 கடத்தல் கேஸ்ல புக் பண்ணி கம்பி என்ன 10 வருஷம் ஜெயில்ல கழுத்து பிரம்மச்சாரி அடிப்பா ஒண்ணு. சாராய் கிடைக்காப்பா? வாய்ப்பட்டு கழுத. ஏய், செருப்பு கட்டுற அருகட்டவன். அந்த ஊருக்குள்ள செருப்பு போட்டு போலாமா? ஐயரு குளிக்கிறாரு, தண்ணியில இறங்கலாமா? அந்தூருக்கார நாயி எங்க ஒரு குளத்துல நீ கும்பலம் அடிக்கிற. செருப்பு போட்டுட்டு ஊரு வரலாம். செருப்பு போற சாதியாடா நீ? யார நிச்சவங்கள